வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் சிசிஎஃப். ஸோ ஐபிஎல் 2025 ரிட்டென்ஷன் ரூல்ஸ் ஒரு பிசிசி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 8 பாயிண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல முதல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா 6 ரிட்டென்ஷன்ஸ். அண்ட் 6 ரிட்டென்ஷன்ஸ் எப்படின்னா, நீங்க பிளேயர்ஸ் ரீடைனும் பண்ணலாம், இல்ல ஆர்டிஎம் மூலியமாவும் 6 பேருமே எடுக்கலாம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர் ஷுட் பி மேக்ஸிமம் 5 கேப்டு பிளேயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் நீங்க எடுக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் மினிமம் 1 அன்கேப்டு பிளேயரா நீங்க எடுக்கணும். அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு லிமிடேஷன்ஸே இல்ல, 5 பேருமே நீங்க ஃபாரின் பிளேயரா கூட ரிட்டைன் பண்ணலாம். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்ஷன் பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 100 crores இருந்து 120 crores. அண்ட் நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேட்ச் ஃபீஸ் தராங்க. ஒரு மேட்சுக்கும் 7.5 lakhs பிளேயர்ஸ்க்கு கிடைக்கும். இது அபார்ட் ஃப்ரம் தேர் கான்ட்ராக்ட் அமௌண்ட். ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ் ஆக்ஷன்ல அவங்களோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணலன்னா நெக்ஸ்ட் இயர் அவங்க வந்து அவைலபிளா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணவங்க ஆக்ஷன்ல எடுத்ததுக்கு அப்புறமா ஃபாரின் பிளேயர்ஸ் வர மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்குலாம் 2 years பேன். அண்ட் அதோட முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, 7வது பாயிண்ட், நம்ம தலை MS தோனிக்காகவே அன்கேப்டு பிளேயர் ஒரு ரூல் எடுத்து வந்திருக்காங்க. 5 வருஷம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிளேயர் கேன் பி கன்சிடர் as அன்கேப்டு பிளேயர். ஸோ கண்டிப்பா MS தோனிக்காகவே எடுத்து வந்திருக்காங்க. 8வது பாயிண்ட், இம்பாக்ட் பிளேயர் இஸ் கோயிங் டு ஸ்டே அட்லீஸ்ட் ஃபார் 3 years.